ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தென்றல் விளாக்ஸ். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு திடீர்னு இன்றைக்கி ஈவினிங் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காஞ்சி வேர்க்கடலை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சு விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பச்சையாக இருந்தால் நீங்கள் அப்படியே அவிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி காஞ்ச வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டாச்சு, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்க்கடலை வெந்துருச்சு. இதை வந்து வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் குறையாது. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுங்க, இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம். நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை ஆட் பண்ணி ஒரு கலர் விட்டுருங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாங்காய், பச்சை மாங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.